இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவோம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகித்தாலே நாம் பாக்கியவான். சோதனை நம்மை உத்தமர்களாக விளங்க பண்ணி ஜீவ கிரீடத்தை பெற வழிவகுக்கிறது. சோதனையின் நேரத்தில் அதை தாங்கும் பலனையும் தப்பிச் செல்லும் வழியையும் ஆண்டவர் உண்டாக்கி தருவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மை மகிழ்விக்கும் பியானோவிலிருந்து எழும்பும் ஓசைக்கு முக்கிய காரணம் அதிலுள்ள கம்பிகள், அதாவது ஸ்ட்ரிங்ஸ். நார்த் அமெரிக்காவில் உள்ள மேப்ஸ் கம்பெனி 100 ஆண்டுகளுக்கு மேல் பியானோவில் உபயோகிக்கும் கம்பிகளை தயாரிக்கிறார்கள். நல்ல தரமான ஒலியை உருவாக்க நல்ல தரமான ஸ்டீல் கம்பிகளை உபயோகிக்கிறார்கள். அதை 2000 டிகிரி வெப்பத்தில் வைத்து உடனே அதை குளிர்விப்பார்கள். 3 அல்லது 4 முறை இப்படி செய்வார்கள். அப்போது அது உருமாறி மிகவும் வலிமையுள்ளதாக மாறும். அதிலிருந்து பிறக்கும் ஒலி தரமானதாக இருக்கும். இந்த தரமான கம்பியை வைத்தே பியானோவின் விலை நிர்ணயிக்கப்படும். அநேகரை மகிழ்விக்க செய்யும் இசை பல ஆண்டுகள் அதிலிருந்து இனிமையாக வெளிவந்து கொண்டே இருக்கும். அதுபோல நாம் வாழ்வின் கடினமான பாதைகள் வழியாக செல்லும் போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். சோதனை நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுகிற நித்திய பாக்கியத்தையும் நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது அது நமக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதை பெற்றுக்கொள்வதற்கு சோதனையை சகிக்க உத்தமனென்று விளங்க எங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபையையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.